மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனுடைய வலிமை சற்று குறைவாக காணப்படுகிறது. சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் எதிலும் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து அவர் உங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தை சஞ்சரிக்கப் போகிறார். உங்களுடைய சுகாதிபதியாக இருக்கிறார். உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கிற சூரியனுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கப் போகிறார். அவருடைய சஞ்சாரத்தினாலே உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் காத்திருக்கின்றன. நாளை மதியத்திற்கு மேலாக சற்று பலம் கூடுகிறது. பெண்களுக்கு நல்லதொரு சுபிட்சமான நிகழ்வுகள் நிகழலாம். மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்து விளங்குகின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது. மொத்தத்தில் இந்த நாள் சற்று குழப்பத்தை ஏற்படுத்தி பின்பு வெற்றியை கொடுக்கின்ற ஒரு நாள். ரிஷபராசி என்பர்களே, சந்திர பகவானானவர் 4ஆம் இடத்திலே சஞ்சரிப்பது உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை தருகிறது. எதிர்பார்த்திருந்த காரியங்களிலே அனுகூலமான பலன்கள் காணப்படும். தாய் வழி உறவுகள் மூலமாக சில ஏற்றமான பலன்கள் உங்களுக்கு இருக்கின்றன. ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்பவருக்கு வருமானங்கள் திடீரென வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சில்லறை வியாபாரம் செய்கின்ற அனைத்து மக்களுக்குமே ஒரு ஏற்றமான நாள். பொருளாதார ரீதியாக நல்லதொரு மங்களமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பெண்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கின்ற ஒரு நாள். மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை எவ்விதத்திலும் வெளிக்கொண்டு விடுகின்ற நோக்கத்தோடு செயல்படுவார்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைகின்ற ஒரு நாள். மிதுன ராசி அன்பர்களே, ராசிநாதன் உங்களுக்கு வக்கரம் பெற்று காணப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலும் தனாதிபதியாக இருக்கிற சந்திர பகவான் 3ஆம் இடத்திலே சூரியனுடைய ஆதிக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதனாலும் அசாத்தியமான தன்னம்பிக்கை தோன்றுகின்ற நாளாக, அதன் மூலம் சில காரியங்களை முடிக்கக்கூடிய நாளாக விளங்குகிறது. பொருளாதார ஏற்றங்கள் சுபிட்சமாக இருக்கின்றன. கை இருப்புகளை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. புதிய நண்பர்கள் மூலமாக சற்று சுணக்கங்கள் வரலாம். எதிர்பார்த்தபடி சில காரியங்கள் வேகமாக முடிந்துவிடும். அயல்நாட்டு பிரயாணம், சகோதர வழி நன்மைகள், குடும்பத்திலே குதூகலமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளெல்லாம் காணப்படுகிறது. மொத்தத்திலே இந்த நாள் பெண்களுக்கு ஆதாயத்தை தேடித்தருகின்ற நாளாக இருக்கிறது. மாணவர்கள் படிப்பிலே நன்கு விளங்குவார். கடகராசி என்பர்களே, ராசியிலே செவ்வாயினுடைய சஞ்சாரமும் சந்திர பகவானவர் தனாதிபதியினுடைய சஞ்சாரத்தில் செல்வதும் மனம் கணக்கு போட்டபடி பணம் வந்து உங்கள் வீடு தேடி வந்து சேரும். இந்த பொருளை வாங்கலாம் என்று நினைத்திருப்பீர்கள், அதை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்திலே உறவினர்கள் வருகையினாலே சந்தோஷங்கள் அதிகரிக்கும். வெகு நாட்களாக சந்திக்க வேண்டிய நபர்களை சந்திப்பீர்கள். எதிர்பார்த்திருந்த அனைத்து காரியங்களும் சாதகமாக முடிவதற்கு குடும்ப உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நீங்கள் செய்கின்ற தொழிலே பங்குதாரர்கள் உங்களுக்கு இணக்கமாக இருப்பார்கள். பெண்களுக்கு பொருளாதார சேர்க்கையும் மாணவர்களுக்கு படிப்பில் நல்லதொரு ஆற்றலும் கை கொடுக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு பொருளாதார ஆதாயத்தை வளர்த்து உங்களுடைய மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாளாக இருக்கிறது. சிம்மராசி என்பர்களே, நாளை மதியம் வரை அமாவாசை யோகத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் இருப்பதனாலே குழப்பங்கள் எல்லாம் சற்று தீரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. நாளை மதியத்திற்கு மேல் உங்கள் மனம் தெளிவடையும். இந்த காரியத்திற்கு எப்படி முடிவெடுக்கலாம் என்கின்ற எண்ணம் மேலோங்கும். வருமானங்கள் சற்று குறைவாக காணப்பட்டாலும் தேவைகள் என்பது சற்று குறைவாகவே இருக்கும். எதையும்
பலமுறை யோசித்த நீங்கள் அந்த யோசிப்பிற்கு ஒரு முடிவுக்கு வந்து விடுவீர்கள். வீடு மாற்றம் இடமாற்றம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் காணப்படுகிறது. சில்லறை வியாபாரத்திலே சற்று தட்டுப்பாடுகள் இருக்கும். சொந்த தொழில் செய்வோருக்கு தொழில் வளர்ச்சி இருக்கும். ஆனால் பொருளாதாரத்திலே சற்று சுணக்கம் காணப்படுகிறது. மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளக்க ஆசிரியருடைய உதவியை நாடுதல் அவசியம். ஆசிரியர் சொற்படி கேட்டு நடப்பது மிக அவசியம். பெண்களுக்கு குழப்பங்கள் கொடுத்து பின்பு தெளிவு காணும் நிலையிலே இந்த நாள் அமைகிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்கள் மன மகிழ்ச்சியை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றுத்தருகின்ற நாள். கன்னி ராசி என்பர்களே, லாபாதிபதியாக இருக்கிற சந்திரனும் உங்கள் ராசிநாதன புத பகவானும் சந்திக்கின்ற நிலைமையிலே இந்த நாள் இருக்கிறது. எதிலையுமே கணக்கு போட்டு பார்த்து இதை தான் நம்ம செய்ய வேண்டும், இதுதான் நமக்கு லாபம் தரும் என்கின்ற உங்களுடைய சிந்தனை வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. எதிலும் விட்டு கொடுத்து போவது நமக்கு ஆகாது, இது நமக்காக நாம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சுயநலம் மிக்க ஒரு நாளாகவும் இருக்கிறது. சமயத்திலே உங்களுடைய சுயநலம்தான் உங்களுக்கு பக்கபலமாகவும் இருக்கப் போகிறது. எல்லோருக்காகவும் வாழ்ந்தது வாழ்க்கை போதும், இனி இந்த வாழ்க்கையிலே நமக்கு என்ன பயன் என்று சிந்திக்கிற ஒரு நாளாக இருக்கிறது. பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்காக ஒரு புதிய பாதையை காண்பார்கள். மாணவர்கள் படிப்பிலே மிகச்சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு முதலடி எடுத்து வைக்கின்ற ஒரு நாள். துலாம் ராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கிற சூரிய பகவான் அவருடைய நட்சத்திரத்தை நோக்கி சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. லாபாதிபதியின் நட்சத்திரத்திலே ஜீவனாதிபதி சஞ்சரிப்பது ஜீவன லாபங்களை அதிகப்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகளை தரும். ராசிநாதனான சுக்கிர பகவானுடைய சஞ்சாரமும் விரயஸ்தானத்திலே புத பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுடைய பொருளாதாரத்தினுடைய வலிமையை பெருக்கி தருகிறது. நிரந்தரமான முதலீடுக்கு என்ன செய்யலாம் என்று காத்திருந்த பேருக்கு நல்லதொரு வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் சில பேர் மன அமைதிக்காக ஏதேனும் வெளியூர் சென்று வரலாம் என்கின்ற நோக்கத்திலே செயல்படுவார்கள். இன்னும் சிலருக்கு கேளிக்கை விடுதிகள் செல்லலாமா என்கின்ற ஒரு மன சிந்தனை மேலோங்கும். பெண்களுக்கு மிக ஏற்றமான பலன்கள் என்று சொல்லலாம். கணவனிடத்திலோ சகோதரனிடத்திலோ தேவையான ஆதாயங்களை பெறுவீர்கள். மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தரும் நாள் என்று சொல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, 8ஆம் இடத்திலே இருக்க வேண்டிய புத பகவானுடைய நிலைமை உங்களுக்கு லாபத்தை நோக்கி அமர்ந்திருப்பதனாலும் வக்ரம் பெற்று காணப்படுவதனாலும் எதிர்பாராத லாபங்கள் தருவதற்குண்டான வாய்ப்புகளை தருகிறார். அது மட்டுமல்ல, பாக்கியாதிபதியாக இருக்கிற சந்திர பகவான் லாபாதிபதியான சூரியனுடைய நட்சத்திரத்தை நோக்கி நகர்வதனாலே எதிர்பாராத பாக்கியங்களை பெற்றுத் தருகிறார். பூர்வீக சொத்துக்களிலே லாபமும் தருவார். சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு சமரசமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். வில்லங்கங்கள் நீங்கி உங்களுடைய விதியமைப்பு மாறக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். தெய்வீகத்தினுடைய அருள் கிடைத்து விட்டதே என்கின்ற ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு மிக சாதகமாக இருப்பார்கள். சபையிலே உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்த கவனம் இருக்கும். பெண்களுக்கு வருமானங்கள் அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்கள் மன மகிழ்ச்சியை அதிகரிக்கும் ஒரு நாள். தனுர் ராசி என்பர்களே, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் சூரிய சந்திரனோடு சேர்ந்து அமாவாசை யோகத்தோடு குருச்சந்திர யோகத்தையும் சேர்த்து 9ஆம் இடத்திலே அமைத்து தருவது எதிர்பாராத தெய்வீக பலத்தை அதிகப்படுத்திக் கொள்ளும் நாளாக அமைகிறது. வாழ்க்கையிலே இதுவரை சந்தித்திராத மனிதர்களை சந்திப்பீர்கள். சில பேருக்கு மகான்களுடைய ஆசியோ குருநாதனுடைய ஆசியோ கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. கனவுகள் மூலமாக சில பிரச்சனைகளுக்கு விடிவு காண்பீர்கள்.
எதிர்பார்த்திருந்த காரியங்களை எப்படி செய்யலாம் என்கின்ற ஒரு சந்தேகத்திற்கு உங்கள் கனவே தீர்வாக அமையப் போகிற ஒரு நாளாக இருக்கிறது. தெய்வ பலத்தை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். 5ஆம் இடத்து புத்தி ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதனாலே சில சமயம் தேவையற்ற குழப்பங்கள் வந்து போகும். ஆகையினால் கவனம் தேவை. பெண்களுக்கு ஏற்றமான நாள், மாணவர்களுக்கு சிறப்பான நாள். மொத்தத்தில் இந்த நாள் உங்கள் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டு அதன் மூலம் வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். மகர ராசி என்பர்களே, 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சந்திர பகவான் 8ஆம் இடத்திலே அமர்ந்து உங்களுடைய சந்திராஷ்டம தோஷத்தை மெல்ல மெல்ல குறைத்து கொண்டிருக்கிறார். நாளை மாலைக்கு மேல் சந்திராஷ்டம தோஷம் விலகி போய்விடும். மனக்குழப்பங்கள், கஷ்டங்கள் நீங்கிவிடும். இந்த ஆபத்து வந்துவிடுமோ என்கின்ற பயம் நீங்கிவிடும். தெய்வ பலத்திலே நமக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கும். நீங்கள் வழிபட்ட தெய்வம் உங்களுக்கு அருள் தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீங்கள் செய்த பிரார்த்தனைக்கு பலன் கொடுக்க வேண்டிய நேரம் வெகு அருகிலே வந்துவிட்டது. ஆகையினாலே மனக்கவலை நீக்கி தைரியமாக இருங்கள். எத்தனை பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். தொழில் விருத்தி உண்டு, வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் செலவுகளும் ஒரு பக்கம் காத்திருக்கிறது. உள்ள ஆரோக்கியம் சீராகக்கூடிய வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு படிப்பிலே ஒரு நல்லது நிலைமை காணப்படும். பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியம் சீராகி குடும்ப பாரங்களை மிக எளிதாக சுமந்து அதை வெற்றிகரமாக முடிப்பார்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு துன்பங்கள் குறையக்கூடிய நாள். கும்பராசி என்பர்களே, 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சந்திர பகவான் மெல்ல நகர்ந்து 8ஆம் இடத்தை நோக்கி போகப் போகிறார். ஆகையினாலே மதியத்திற்கு மேலாக சற்று நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். குடும்ப உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பது போல் தோன்றும். ஆனால் அவர்களே உங்களுக்கு திடீரென தடம் மாறி போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. சமுதாய பணியிலே உங்களுடைய செயல்பாடுகள் தீவிரமான ஒரு நிலைமையை அடையும். சமுதாய பொறுப்புகள் கூடும். வெளி இடங்களிலே தேவையற்ற அலைச்சல்கள் இருக்கும். எதிர்பார்த்த காரியங்களை முடிப்பதற்கு வெகு பிரயத்தனப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. உங்கள் தேவைக்கேற்ற அளவு பொருளாதாரம் இருக்காது. சொற்ப வருமானமே அமையக்கூடிய காணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சில்லறை வியாபாரங்கள் தட்டுப்பாடு இருக்கும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு கவனம் எடுக்க வேண்டிய நாளாக, மாணவர்களுக்கும் படிப்பிலே கவனம் செல்வதற்கு சற்று கஷ்டப்படுவார்கள். இப்படி ஏதேனும் ஒரு வகையிலே உங்கள் மன வலிமையை குறைக்கின்ற ஒரு நாளாக இருப்பதினாலே காலை எழுந்ததும் விநாயகப் பெருமானை வணங்கி தியானத்தை மேற்கொண்டு விட்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ஆரோக்கியம் சீராகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை நோக்கி நகரப்போகிறார். நாளை மதியத்திற்கு மேலாக உங்களுக்கு அற்புதமான பலன்கள் காத்திருக்கிறது. திருமண வாய்ப்புகளுக்காக காத்திருந்த நண்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கை கொடுக்கும் நாளாக இருக்கிறது. வெளியூர் பிரயாணங்களிலே சற்று தள்ளி போடுவது நல்லது. அயல் நாட்டிலிருந்து வரக்கூடிய தபால் தகவல்கள் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும். பொருளாதார ஆதாயங்கள் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தோடு சென்று வெளியிலே மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்திருந்த காரியங்கள் சற்று தாமதமானாலும் அவற்றை வெற்றிகரமாக முடிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. பெண்களுக்கு பொருளாதார ஆதாயங்களும் மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் காணப்படுகிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுடைய ஆரோக்கியத்தை சீராக்கி நல்லதொரு மனநிலைமையை கொடுக்கும் நாள்.